வணக்கம். ஜோதிடத்தில் இந்த சத்ருஸ்தானம், சத்ருனா பகை, பகை ஸ்தானம், எந்த லக்னத்தில் நீங்கள் பிறந்திருந்தாலும் 6ஆம் இடம், லக்னத்திலேருந்து கடிகார சுற்றில் எண்ணி வந்தீங்கன்னா 6ஆம் இடம், அதோடைய அதிபதி யாருன்னு பாருங்கள். உதாரணத்துக்கு மேஷ லக்னம், மேஷ லக்னத்துக்கு அப்படியே 6ஆம் இடம் பார்த்திங்கன்னா புதனுடைய வீடு. அப்போ புதன் தசை உங்களுக்கு நடக்குதா, நடுத்தர வயதில் 25 வயது டு 60 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா கடன் தேவைன்னா வாங்குங்க, இல்லாட்டி வாங்காதீங்க. பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு கடன் உண்மையிலேயே அது உங்களுக்கு தேவை, அத்தியாவசிய கடன்னா வாங்க, இல்லாட்டி கடன்லேயே அந்த 17 ஆண்டு காலம் புதன் தசை நடக்கும். ரிவர்ஸ் காம்பவுண்டிங் ஆகி வாழ்க்கை முழுக்க அதுக்காக உங்களுடைய வாலிப வயதை செலவு பண்ணக்கூடிய நிலைமை வந்துடும். இதே ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த மாதிரி ஒவ்வொரு 6ஆம் அதிபதி இருப்பார். நீங்கள் எந்த லக்னம்னு பார்த்து 6ஆம் அதிபதி தசை நடக்குதான்னு மட்டும் செக் பண்ணிங்க. ரொம்ப சிவியராக தாக்கக்கூடிய அமைப்பு பார்த்திங்கன்னா மேஷ லக்னக்காரர்களுக்கு, மிதுன லக்னக்காரர்களுக்கு. ஏன்னா லக்னாதிபதிக்கு பகை கிரகம் மிதுன லக்னக்காரர் புதனுக்கு செவ்வாய் பகை, சிம்ம லக்னக்காரருக்கு 6 குடையவன் சனி. அப்போ லக்னாதிபதி சூரியனுக்கு சனி பகை. அப்போ சனி தசை பாருங்கள் 19 ஆண்டு காலம் நடக்கும். 31 வயசில் ஒரு கடன் தெரியாமல் சிம்ம லக்னக்காரர் வாங்கிட்டிங்கன்னா 50 வயது வரை அப்படியே லாக் ஆகிடும், ரிவர்ஸ் காம்பவுண்டிங் ஆகிடும். இது மீன லக்னக்காரர்களுக்கு சூரியன் 6 குடையவன், கும்ப லக்னக்காரர்களுக்கு சந்திரன். இதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கடன் வாங்கணும். தேவைன்னா வாங்க, இல்லாட்டி வாங்க. அதே மாதிரி பணத்தை எதில் போய் சிக்க வைக்கவும் கூடாது, ஷூரிட்டி போடக்கூடாது. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நன்றி.